1835ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா கம்பெனி ஆட்சியின் கீழ் இந்தியாவின் பணமுறை மாற்றியமைக்கப்பட்டது. இந்த நாணயம் அதற்குப் பிறகு வெளியான முதல் ஹாஃப் அன்னா நாணயங்களில் ஒன்று. முன்புறத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற எழுத்துடன் ஒரு மலைச்சாரல் வட்டத்தில் ஹாஃப் அன்னா என எழுதப்பட்டுள்ளது. பின்புறத்தில் இரண்டு சிங்கங்கள் ஒரு கவசத்தை தாங்கியுள்ளன. இது அந்த காலத்தில் இங்கிலாந்து அரசு பயன்படுத்திய அதிகாரச் சின்னமாகும். இந்த ஹாஃப் அன்னா ஒரு ரூபாயின் 1/32 பகுதி மதிப்புடையது. இந்த நாணயம் தாமிரம் மற்றும் சில நேரங்களில் தங்கம் கலந்த உலோகத்திலும் வெளியானது. 1835ஆம் ஆண்டுக்குப் பிறகு கிழக்கு இந்தியா கம்பெனி சட்டப்படி இந்திய பணமுறையில் ஒரே மாதிரி வடிவமைப்பு கொண்டது. இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக சாதாரண மாதிரி நாணய வடிவமைப்பு அமல்படுத்தப்பட்டது. இன்று இந்த நாணயம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது.